அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அ பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தாதா சாஹேப் பால்கே அவார்ட் இஸ் பீயிங் அவார்டட் சின்ஸ் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1969 இருந்து இந்த அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோகன்லாலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, which Indian state became the first to set up an urban policy commission with a 25-year roadmap for sustainable urbanization அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் லெவல்ல அர்பனைசேஷன் கமிஷன்ல போட்டிருக்காங்க. எப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப 1985ல. இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அர்பன் பாலிசி கமிஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. சரியா? கேரளா தான் இத பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஹூ ஒன் த மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் த யுஎஸ் ஓபன் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுஎஸ் ஓபன்ல மென்ஸ் சிங்கிள்ஸ் வின் பண்ணது யாருன்னா கார்லோஸ் அல்காரஸ். சரியா? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ராஜெக்ட் விஜயாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ப்ராஜெக்ட் விஜயாக் வந்து யார் பண்றாங்கன்னா பிஆர்ஓ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்றாங்க. It has an objective of providing road connectivity in the areas of Kargil and Zanskar region அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கார்கில் ரீஜன்லயும் ஜான்ஸ்கர் ரீஜன்லயும் வந்து ரோட் கனெக்டிவிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் விஜயக். அஹ் யார் இதை பண்றாங்க அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இதை பண்றாங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். லாஸ்டா, ஒன் இன் ஒன் அவுட் ஸ்கீம் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் அ மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் பிட்வீன் விச் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம போன மாசம் வந்து பார்த்திருந்தோம், துவாலுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒன் இன் ஒன் அவுட் ஸ்கீம் வந்து மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் பிட்வீன் யூகே அண்ட் பிரான்ஸ். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.